வணக்கம். விவோ நிறுவனம் சமீபத்தில் அறிமுகம் செய்த விவோ T1 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Qualcomm Snapdragon 695 சிப்செட் அது மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சமீபத்திய Android 12 ஆதரவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. டிஸ்பிளே அம்சம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பிடத்தக்க அம்சம் தான் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. 8GB RAM, 6GB RAM, 4GB RAM. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம விரிவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் இது தான் ஒயிட் கலரில் நீட்டாக டீசெண்டான ஒரு வடிவமைப்போடு வந்திருக்கு அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வாரண்ட்டி கார்டு இது. அடுத்து சிலிக்கான் கேஸ். நம்ம கடையெல்லாம் வாங்கினா சிலிக்கான் கேஸ் வந்து பிளாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஹீட்டாக. ஆனால் அந்த மாதிரி தரத்தோடு இது இல்லை. இது நல்லா நீட்டான தரத்தோடு நல்லா கிராண்டாகவே இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் இதான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலரில் வருது. ஸ்டார்லைட் பிளாக், ரெயின்போ ஃபேண்டசி. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த வேரியண்ட் வந்து ஸ்டார்லைட் பிளாக், ரெயின்போ ஃபேண்டசி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18 வாட்ஸ் அடாப்டர் சார்ஜ் அந்த பாக்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து டைப் சி கேபிள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைனை வந்து நம்ம இப்போ வந்து விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் கலர் பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப ஒரு கையில் யூஸ் பண்ணுற அளவு அடக்கமான வெயிட், நீட்டான பிளாஸ்டிக் வடிவமைப்பு பேக்ரவுண்டில். அந்த கலரும் பார்த்தாலே தெரியுது, சைனிங்காக நீட்டாக கிராண்டாகவே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே இதுதான். ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஏதுவான எடை, அந்த அளவு அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீட்டாகவே இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அளவு என்ன பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச். இதுதான் வந்து ரெயின்போ ஃபேண்டசி அந்த கலர் வேரியன்ட். இது ரொம்ப உண்மைக்குமே சொல்ல போனால் ரொம்ப கிராண்டாக நீட்டாகவே இருக்குது. சைனிங்கில் இருக்குது. பேக் இந்த பேக் கலர் பக்கம் வந்து பார்த்தாலே தெரியுதா, இது வந்து லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மாறுது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்லைட் பிளாக் கலரும் லைட்டிங் ஏற்ற மாதிரி மாறுது. நம்ம காதில் வச்சு பேசினா அப்படி சொன்னால் பேக்ரவுண்டில் இருக்கும் பார்க்கும்போது நல்ல கிராண்டான ஃபோனாக, ரிச்சான ஃபோனாக தெரியும். ரொம்ப ப்ரீமியம் ரகம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை விலை ரொம்ப கூட இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இது டிஸ்பிளே வந்து நம்ம இப்போ வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.58 இன்ச் டிஸ்பிளேயோடு வருது. இதோட பிக்சல் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1080x2408 பிக்சல் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங்கோட வருது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஐபிசி எல்சிடி டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து நல்லா சௌகரியமானதாக இருக்கும். கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது, நீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ஃபோனோட ரெஃப்ரெஷிங் இந்த ரேட்டிங்கை வந்து மாற்றலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் மாற்றலாம். ஓகே, இது வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே வருது. அந்த கிளான்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் வரும். இது வந்து நமக்கு தேவையான நியூஸ் இதெல்லாம் கொடுக்கும். கேமரா வடிவமைப்பை நம்ம வந்து இப்போ வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வடிவமைப்பு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 50 மெகா பிக்சல் முதன்மை கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தேவையான அனைத்துமே நமக்கு என்னென்னலாம் கேமராவில் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் இருக்குது. பார்க்குறீங்க. ஓகே, இந்த பிக்சர் எடுக்கலாம். நீட்டாக அவுட்டு நமக்கு அப்படியே அந்த கலர் என்ன இருக்கோ அந்த மாதிரி அவுட்டு கொடுக்குது. அந்த ஜூம் பண்ணி பார்த்தாலும் இந்த பிக்சர் உடையலை, நீட்டாகவே இருக்குது. நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கொடுக்குது அந்த 50 மெகா பிக்சல் கேமரா. இதில் வந்து நமக்கு தேவையான போர்ட்ரேட் மோடு என்ன மோடு வேணால் மாற்றிக்கலாம். அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த ரெட் கலர், அந்த ப்ரௌன் கலர், நைட் மோடு, நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் ஆப்லாம் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. வீடியோக்குள்ளே வந்துடலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 இதில் வந்து எடுக்கலாம். 30 fps 60 fps 1080 பிக்சல் தான். ஆனால் வந்து நம்ம 30 fps 60 fps அப்படின்ற மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். 60 fps ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அவுட் அந்த கலரை அடித்து கரெக்டாக தூக்கி கொடுக்குது. நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்து சூப்பராக கொடுக்குது. 2 மெகா பிக்சல் கேமராவோட வேலையை நம்ம பார்க்குறோம். ஜூம் பண்ணால் எந்த இமேஜுமே உடையலை, அப்படியே கரெக்டாக அங்கே என்ன இருக்கோ அதை வந்து காட்டுது. ஓகே, நீட்டாகவே இருக்குது. இது ஜூம் பண்ணால் பார்த்தா எடுத்த பிக்சர் பார்க்குறீங்க. இந்த பிக்சர்லாம் எடுத்தது தான். வரிசை பிக்சர் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த பிக்சர் தான். அதாவது எதுவுமே உடையலை. இந்த மாதிரி நீட்டாக என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியான அவுட்டை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜூம் பண்ணாலும் உடையலை, நீட்டாகவே இருக்குது. அந்த லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட விவரங்களை வந்து நம்ம இப்போது டீட்டெயிலாக வந்து இந்த ரிவ்யூ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுவது வந்து Qualcomm Snapdragon 695 சிப்செட் மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா
Adreno Adreno 619 உடன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 4GB RAM 128GB, 6GB RAM 128GB, 8GB RAM 128GB இது 3 வேரியண்ட்டில் வருது. சிம் எஜெக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சிம் கார்டு, ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்து 2 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு போடலாம், மைக்ரோ SD கார்டு போடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சமீபத்திய Android 12 OS மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது அப்படிங்கிறது வந்து இதோட மிக மிக குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது. அப்டேட் உடனே வந்து கிடைக்கும். என்னென்ன தேவையான அப்டேட்டோ அது எல்லாமே கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. இணைப்பு ஆதரவுகள் அதான் பார்த்துடலாம். இணைப்பு ஆதரவுகள் பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே இப்போ எல்லா மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறுவனங்கள் எல்லாமே போட்டி போட்டு 5G ஆதரவோடு தான் வந்து மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன் வருது. 2023 5G வந்துடும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலே இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கு தயார் நிலையோடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. 5G வரும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஓகே விரைவிலே வந்து அடுத்த வருஷம் வந்துடும். எப்படியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம 2 வருஷம் 3 வருஷமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G வரும் பட்சத்தில் நம்ம தயார் நிலைக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து ப்ளூடூத், அந்த FM இணைப்பு ஆதரவாக USB Type-C போட்டு இந்த இணைப்பு ஆதரவுகள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃபால்ட்டாகவே நெட்டோட ஸ்பீடையும் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பாதுகாப்பு அம்சத்துக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து இதோட குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னே வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து அதாவது வாங்கலாமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் விலை பிரிவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிறந்த தேர்வாக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB RAM எல்லாமே 128GB சிம் தான். அது 14990, 6GB RAM 15990, 8GB RAM 18990. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிறத தாராளமாக வாங்கலாம். பட்ஜெட் பில்ல 5G வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். விரிவான வீடியோ விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி.